வணக்கம். பாலாஜி, விஸ்வ இந்து பரிஷத்துடைய வட தமிழகம் தென் தமிழகத்துடைய மாநில அமைப்பு செயலாளர். தமிழக மக்கள் அனைவருக்கும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் ராமநவமி வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 496 வருஷமா முடியாத ஒரு விஷயத்தை 2024 ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அயோத்தியில மரியாதா புருஷன் ராமருக்கு மாபெரும் ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கோம். அந்த ஆலயத்துக்கு தினசரி லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மரியாதா புருஷன் ராமனுக்கு வருடந்தோறும் ராம நவமி நிகழ்ச்சி நடத்தணும். கிராமங்கள்லையும் குறிப்பா குடிசையில வாழக்கூடிய மக்கள் மத்தியில கூட ராமருடைய விஷயங்களை கொண்டு போய் ராமருடைய நினைவுகளை வாழ்ந்து ராமர் மாதிரி அனைவரும் வாழணும் என்பதற்காக ராமநவமி நிகழ்ச்சி, ராமர் காட்டிய சமத்துவம், ராமர் காட்டிய தேசபக்தி, ராமர் காட்டிய இந்த தேசத்தில் பிறந்தவனுடைய கடமைகள், ராமர் காட்டிய சமுதாய நன்மைகளை மக்கள் கடைபிடிப்பதற்காக இந்த ராமநவமி நிகழ்ச்சியை நாம நடத்திட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த தென் தமிழகத்துடைய விஸ்வ இந்து பரிஷத்துடைய ராமநவமி நிகழ்ச்சி கோயம்புத்தூர் நடந்துட்டு இருக்கு. இதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய மகான் செந்தலங்காறு GS சுவாமிகள் அவங்க வந்திருக்காங்க. அவர்கள் ஆசிரியரையோட இந்த நிகழ்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு அற்புதமான நேரத்துல தமிழகத்துல மிகவும் மோசமான இந்த திராவிட மாடல் ஆட்சியில மிகவும் கேவலமான ஒரு அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் மிக மிக கேவலமான திமுக இருக்கக்கூடிய பெண்களே என்ன பொன்முடி பேசினாரு அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாத அளவுக்கு அருவருக்கத்தக்க ஒரு ஹிந்து ஆன்மீக விஷயத்தை கொச்சைப்படுத்திய விஷயத்தை பேசியிருக்கார். இந்த விஷயத்தை விஸ்வ இந்து பரிஷத் நாடு முழுக்க இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்கு. நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதற்காக ஜனாதிபதி கவர்னர் அவர்களை பார்த்து நாம அறிக்கை கொடுத்திருக்கோம். இதை கண்டனம் தெரிவிக்கிறதோடு இல்ல, பொன்முடிய அமைச்சர் பதவியிலிருந்து மொத்தமாக திமுக நீக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள். இதை பற்றிய மேலும் விஷயம், இந்து தர்மத்துக்கு என்ன பாதிப்பு, பொன்முடி என்ன செய்யணும் என்றதை திரு GS சுவாமிகள் அவர்கள் நம்ம கிட்ட இப்ப சொல்லுவாங்க. ஸ்ரீமந்த ஸ்ரீரங்க ரங்க ரங்க நாராயணஜிய திருவடியேஸ்வரம், ஸ்ரீமந்த ஸ்ரீ ஸ்ரீ முதலியாண்டான் திருவடியேஸ்வரம். நம்ம எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வெட்கக்கேடு ஒரு அமைச்சர் பொன்முடி, அவன் இன்னைக்கு அமைச்சர் பதவியிலே இருக்கான். ஒரு இந்து தர்மத்தை கேவலமா பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கத்துல இருக்கு. நம்மளுடைய அரசாங்கமும் அதே மாதிரி தர்ம துரோகிகளையும் இந்து தர்மத்தை அவேகமா பேசக்கூடியவங்க தான் அமைச்சர்களா வச்சுட்டு இருக்காங்க. இப்படி பார்க்க போன இதே பொன்முடி சமீபத்தில் ஒரு வாட்டி ஒரு பெண்கள் கிட்ட போயிட்டு எல்லாம் ஓசி 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 அப்படின்னு சொல்லி பெண்களையும் கேவலப்படுத்தின பொன்முடி சமீபத்துல நம்ம இந்து தர்மத்தை ரொம்ப கேவலம் பண்ணிருக்காரு. சைவம் வைஷ்ணவம் இந்த மாதிரி. அப்போ இந்த திராவிட மாடல் அரசு சும்மா இல்லாம என்ன பண்ணிருக்காங்க, அவரு பதவியில நீக்கிட்டோம். என்ன பதவி? கட்சியில பெரிய பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்காரா, இந்த கட்சியில ஜனாதிபதி பதவியில் இருக்க கட்சியில நீக்கிட்டோங்கிறதுக்கு அவரு இதே உண்மையான திராவிடம் உள்ள அரசாங்கமா இருந்தால், அவனுக்கு தைரியம் இருந்தா, இதே அரசாங்க தைரியம் இருந்தா பொன்மொழியை கைது பண்ணி ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து வேட்டணும். அரசாங்கத்துக்கு தைரியம் இருந்தால், இதே முதலமைச்சருக்கு தைரியம் இருந்தால் பொன்முடி பண்ணிக்கும் தர்ம துரோகம். இது தர்ம துரோகம் மாத்திரமல்ல, நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், நம்மளுடைய தேசத்தினுடைய பெரும்பாலான கலாச்சாரங்கள் இந்து கலாச்சாரம், பெரும்பாலான கலாச்சாரம் இந்து கலாச்சாரம். நம்ம தேசத்துக்கு இந்து கலாச்சாரத்தை பற்றி அவமானமா பேசக்கூடியது வெறும் கலாச்சார விரோதம் மாத்திரமல்ல, அவருடைய தேச துரோக ஒரு பேச்சுதான் அது. இப்பேற்பட்ட ஒரு பொன்முடிய அரசாங்கம் தைரியம் இருந்தால் அவர் அமைச்சரை கைது பண்ணட்டும், பதவி நீக்கட்டும். அதே மாதிரி நம்ம இந்துக்களுக்கு எந்த இந்துக்களுக்கு தைரியம் இருக்கோ, இந்துக்கள் இதுக்கு அவங்க பேசுறாங்க, இந்துக்களுக்கு தைரியம் இல்லாம அவங்க நம்ம இந்துக்கள் நம்ம விட்டுட்டோம். அவங்க எல்லாமே நமக்கு தைரியம் இல்லை, என்ன ஆகுமோங்கிற மாதிரி பயத்துல இருக்காங்க. இதே மாதிரி தைரியம் உள்ள இந்துக்கள்
யாரே இருந்தாலும் அந்த அமைச்சரை நீங்க எங்கேயுமே விடாதீங்க. அமைச்சரை விடாதீங்க. இந்துக்கள் திராணம் இருந்தால், இந்துக்கள் உண்மையான நீங்க இந்துக்கள் ஒரு சூடு சொல்ல இருந்தால், தர்மத்தை பத்தி அவேளனமா பேசக்கூடியது. அதே மாதிரி சமீபத்தில் பெண்களை பத்தி ஓசின்னு சொன்னப்ப கூட பெண்களை விட்டுட்டீங்க. அதே பெண்கள் கொஞ்சமாக ரோஷம் இருந்தால், அந்த பஸ்ல நீங்க நடமாடுறதா இருந்தால், அந்த பெண்முடிய நீங்க எங்க பார்த்தா வேட்டி அடிங்க. அதே ராமானுஜதாசன். விஸ்வ இந்து பரிஷத் நாளை மறுநாளிலிருந்து தமிழகம் எங்கும் மாவட்ட வாரியாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அரசாங்க அனுமதி கொடுக்கலனாலும் இதற்காக போராட்டம் பண்ணி கைதானாலும் தவறில்லை, பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கூடிய வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும்னு சொல்லிக்கிறோம். கோயம்புத்தூர்ல இதுக்காக ஆர்ப்பாட்டம் இருக்கு. அமைச்சர் பொன்முடி இது மாதிரி பேசினதை கண்டிச்சு அவரை பதவி விலக வேண்டும் என்று கோரியும், அவர் மேல சட்டப்படியான அரசியல் சாசனப்படி அவர் உறுதிமொழி ஏற்று அமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறாரு. அந்த அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக அவர் செயல்பட்டதனால அவரை கண்டித்து கோயம்புத்தூர் விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பாக 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு செஞ்சிலுவை சங்கத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஏற்பாடாயிருக்கு. கோவை மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத்தின் சார்பாக. ஜெய் ஸ்ரீராம்.